திமுக எம்பி திருச்சி சிவா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய ஒரு இழப்பு. தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு ஒரு பேரிடியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. உங்களுடைய நினைவலைகளையும் இரங்கலையும் பதிவு செய்யுங்க சார். கடந்த 2 தினங்களாகவே அவரை பற்றிய தகவல்கள் மறைந்துவிட்டா இல்லை என்றெல்லாம் செய்தி வந்துட்டு, அதுல என்னவென்றால் அந்த செய்தி கடைக்கோடி மனிதனை கூட பாதித்தது. குறிப்பாக ஒரு அமைப்பை சார்ந்தவர்களுக்கு, ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு என்று இல்லாமல் யாரை பார்த்தாலும் இது பற்றி கேட்கிற போது எந்த அளவிற்கு அவர் எல்லோருடைய மனதில் இடம் பெற்றிருக்கிறார். 101 வயது, 100 வயது வாழ்ந்தவர்களிடம் இருக்கிறார்கள். ஆனால் இருப்பதே தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். உணர்வு கொண்டு இருப்பார்கள், அல்லது செயல்கள் குறைந்து அல்லது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் 101 வயது வரை போராட்ட களத்தில் நின்றவர், அந்த பொது உடைமை கட்சியினுடைய கொள்கைகளுக்காக பாடுபட்டவர். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்று ஆயிரக்கணக்கான நூல்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டிய பல பேருடைய படைப்புகளை நூல்களாக கொண்டு வந்த அதற்கெல்லாம் மூல காரணம் ஜனசக்தி இதழ் மட்டுமல்ல, இந்த என்சிபி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்பது அவருடைய மிகப்பெரிய முயற்சியினால் அதை வளர்ப்பதற்கு, அதில் படைப்புகள் உருவாக அவர் எடுத்துக்கொண்டதெல்லாம் ஈடு இல்லாத ஒன்று. அந்த நூல், அந்த பதிப்பகத்தின் மூலமாகத்தான் ஏராளமான எழுத்தாளர்களை பற்றி வெளி உலகத்திற்கு தெரிவித்தது. குறிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, அவர் விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து ஈடுபட்டவர். நான் அவரை மேல் சட்டை இல்லாமல் பார்த்திருக்கிறேன், வெறும் பனியனுடனும் பார்த்திருக்கிறேன். உடலில் தழும்புகள் இருக்கும். வெள்ளைக்காரல் காலத்திலே அடிபட்டது, தலைமறைவாக இருந்தது. ஒரு 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 நேரத்திலே ஒரு இதழில் உங்களுடைய குடும்பத்திற்கு சம்பந்தப்படாத, உறவு இல்லாத ஒரு பெண்ணை பற்றி எழுதுங்கள் என்று கட்டுரை கேட்டு என் போன்றவரை கூட அணுகினார்கள். நானும் எழுதியிருந்தேன். அவர் எழுதியிருந்தது என்னவென்றால், ஒரு முறை தலைமறைவாக இருந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய வீட்டில் எப்படி ஒரு இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் அவருக்கு அடைக்கலம் தந்து, பாதுகாப்பு தந்து, உணவு தந்தது தாயை விட மேலானவர் என்று அவரை பற்றி அவர் சொல்லி இருப்பது உடல்ல எல்லாம் சிலிர்க்க வைத்தது. அது மாதிரி எளிமையான ஒரு தோற்றம், எளிமையான நடவடிக்கை, படாடோபம் பகிட்டு கிடையாது. வீட்டில் அவரும் அவருடைய மகள், ஒரு மருத்துவர் மட்டும்தான், பணியாளர் கூட கிடையாது, உதவியால் கிடையாது. அவரே வந்து கதவை திறப்பார், அவரே பேசுவார். கடைசியாக எனக்கு அவர் கையெழுத்திட்ட ஒரு புத்தகத்தை நூலையும் தந்தார். அவர் ஒரு புத்தகத்தை போலவர். அவருடைய வாழ்க்கை படிக்க ஏராளம், கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் ஏராளம், பின்பற்ற வேண்டியது முழுமையாக என்று சொல்லலாம். பொது வாழ்க்கைக்கு வருகின்ற யாராக இருந்தாலும் குறிப்பாக அவரை போல எளிமையாக இருக்க வேண்டும், தியாக வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், சித்திரவதைகளாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வழித்தடம். பிறந்தார்கள் இறந்தார்கள் என்ற வரிசையில் அவர் இணையவில்லை. பிறந்தார், வாழ்ந்தார், சரித்திரம் படைத்து விட்டு போயிருக்கிறார், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார் என்ற ஒரு உத்தம தலைவர். மிகுந்த வேதனை தருகின்றது. ஆறுதல், இரங்கல் என்பதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள். வீர வணக்கம் என்பது உணர்ச்சியை காட்டுவது. ஆனால் இந்த இழப்பு, இவரை போல நாமும் இருக்க வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பண்புகளை என்று நாம் பின்பற்றுவதுதான் அவருக்கு காட்டக்கூடிய உண்மையான அஞ்சலியாகும்.